பயங்கரவாதி போலீஸ் பக்ருதன் நீதிமன்றத்தில் இருந்து சிறைக்கு திரும்பும் போது வழியில் நின்ற துணை ஜெயிலரை முகத்தில் தாக்கி மீண்டும் அத்துமீறல் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள். அல்லுமா என்ற பயங்கரவாத அமைப்பினுடைய ஆதரவாளரான போலீஸ் பக்ருதீன் இந்த நபர் மீது 16 வழக்குகள் உள்ளது. இதுல ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு, வேலூர் வெள்ளையப்பன் கொலை வழக்கு உட்பட பல்வேறு கொலை வழக்குகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு கடந்த 6 வருடங்களாக புழல் சிறையில் இருந்து வருகிறார். அவ்வப்போது சிறை கைதிகளுடனும் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிடம் இந்த நபர் தொடர்ந்து வாக்குவாதம் செய்வது, அதே போன்ற மோதலில் ஈடுபடுவது தொடர்ந்து வந்ததனால தனி அறையில் வைத்து தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். கடந்த வாரம் கூட சிறை அதிகாரிகளை மிரட்டியதாக ஒரு புகார் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில நீதிமன்றம் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு போலீஸ் பக்ருதீனை மீண்டும் புழல் சிறைக்கு கொண்டு வரும் பொழுது வழியில் நின்ற துணை ஜெயிலர், அதாவது புழல் சிறையினுடைய வளாகத்திலேயே துணை ஜெயிலர் சையது ஜாசித் என்ற நபர் நின்று இருக்கிறார். அப்பொழுது போலீஸ் பக்ருதீன் அவர் மீது பாய்ந்து முகத்தில் தாக்கியதோடு நெஞ்சையும் அவர் துளைப்பது போல விரலை வைத்து அழுத்தி இருக்கிறார். உடனடியாக சிறை காவலர்கள் ஓடி போலீஸ் பக்ருதீனிடமிருந்து துணை ஜெயிலரை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக புழல் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உடனடியாக சிறைத்துறையினுடைய கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாலும் புழல் சிறைக்கு விரைந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தியதோடு போலீஸ் பக்ருதீனை அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கும் அறைக்கு அருகில் வைக்காமல் வேறொரு தனி அறையில மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.